நீங்க அடிக்கடி ஏஞ்சல்ஸ் நம்பர் பாக்குறீங்க, ஆனா என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களை மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா ஏஞ்சல்ஸ் நம்பர் பாக்குறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன ஏஞ்சல் நம்பர் பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. யூனிவர்ஸால சூசன் பண்ணப்பட்ட மெம்பர்ஸ்க்கு பர்சனலா டிஎம் பண்ணுவேன். நீங்க பாக்குற ஏஞ்சல் நம்பருக்கு உண்டான மீனிங்க உங்களோட டிஎம்கே பண்ணுவேன். ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கு எதனால நீங்க அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸை ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க இருக்காங்க. நீங்க தயக்கத்தினால அந்த உங்களுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க கிராப் பண்ணாம இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உண்டான சைன் என்னன்னா, திஸ் இஸ் யோர் ஆப்பர்ச்சுனிட்டி, நீ கிராப் பண்ணி முன்னேற வேண்டிய நேரம் இது, நான் உனக்காக கொடுக்கிறேன், டவுட் படாத அப்படின்னு சொல்றதுக்காக பாக்குறீங்க. அண்ட் உங்க வாழ்க்கையில சேஞ்சஸ்க்கு தயாராகுங்க. பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஆர் கம்மிங். ஸோ நீங்க பைல் நம்பர் 1 ஏஞ்சல்ஸ் நம்பர் பாக்குறீங்கன்னா டெஃபினட்டாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷமான மாறுதல் வரப்போகுது அப்படின்றதுக்காக தான் ஏஞ்சல்ஸ் நம்பர் பாக்குறீங்க. ரிசீவ் பண்றதுக்கு நீங்க ஹெசிடேட் பண்றீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வாழ்க்கையில பெருசா எந்த நல்லதும் பெருசா எந்த அதிர்ஷ்டத்தையும் பார்த்து அனுபவிக்காத நீங்க பொக்கிஷத்தை தூக்கி கையில கொடுக்கும் போது இது எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டோன்ட் பேனிக். இந்த எல்லா பிளெஸிங்ஸ் அபாண்டன்ஸும் உங்களுக்காக தான். பைல் நம்பர் 2 உடைய ரீடிங் போயிடலாமா? ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு யூனிவர்ஸ் சயின்ஸ் காட்டுறதுக்கான விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ உங்களோட வாழ்க்கையில சூஸ் பண்ணிருக்க பாதையில சூஸ் பண்ணிருக்க பர்சன் ரைட்டான பாதையில நீங்க போல. ஸோ ரூட்டை மாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்காகவும் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா யூனிவர்ஸ் வந்திருக்காங்க. ரீகன்சிடர் பண்ணுங்க. த டெசிஷன் நீங்க பண்ணிருக்க டெசிஷன் இது குட் கிடையாது, உங்களுக்கும் குட் கிடையாது. உங்க சோல், உங்களோட எனர்ஜிஸ், உங்களோட ஆராஸ், உங்களோட ஃப்ரீக்வன்சி, உங்களோட சுற்று, உங்களோட நட்பம், யாருக்குமே இது நல்லது விளைவிக்க போறது கிடையாது. அப்போ ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அந்த டெசிஷனை மறுபரிசீலனை செய்யுங்க. திரும்ப இந்த விஷயத்தை ரீகன்சிடர் பண்ணா எனக்கு பாசிட்டிவாக நடக்குமானா எஸ், இப்போதான் இது நெகட்டிவா இருக்கே தவிர இதையே நீங்க ரப் பண்ணிட்டு முதல்ல இருந்து கரெக்டான பாதையை சூஸ் பண்ணி கரெக்டா போனீங்கன்னா டெஃபினட்டா எஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஸோ எஸ் கொடுக்கறாங்க உங்களுக்கு. ஓ, இது கூடவே இன்னொரு ஓகே, இதுக்கு வாட் அ பியூட்டிஃபுல் மிராக்கிள் இல்லைங்களா? வீடியோல இது கூடவே இன்னொரு ஹெல்ப்ஃபுல் பீப்புள் எப்படி நடக்கும், எப்படி நான் ரீகன்சிடர் பண்றதுன்னா, ஸோ யூனிவர்ஸ் ஏஞ்சல் சென்ட் பண்ற பீப்புள் உங்களை சுத்தி இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப்பை கேட்டுக்கோங்க. நான் ஹெல்ப் கேட்கறதா அப்படின்னு ஈகோல நின்னுடாதீங்க. ஸோ நீங்க பாக்குற ஏஞ்சல்ஸ் நம்பரை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு டைப் பண்ணுங்க. நீங்க பர்சனலா உங்களோட டிஎம் பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.